வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா அதிமுக எம்எல்ஏக்கள் நடிகைகளுடன் உல்லாசம். எடப்பாடி பழனிசாமி கைது. அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சேலம் ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு அவர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான புகார்களை வைத்து வருகிறார். தமிழ் சினிமாவில் நீண்ட காலமாக இருக்கும் முன்னணி நடிகையின் பெயரை இணைத்து கோவத்தூர் ரிசார்ட் விவகாரம் குறித்து அவர் பேசியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தொடர்பான ஷாக்கிங் ரகசியங்கள் குற்றச்சாட்டுகளை ஏவி ராஜு அவர்கள் அடுக்கி வருகிறார். முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி பால் பண்ணையில் தலைவராக இருந்தபோது செய்த ஊழல் பட்டியலை வெளியிட்டுமாம் என பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சேலம் ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு அவர்கள் சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் வெங்கடாச்சலம் பல கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடாக சொத்து சேர்த்து இருப்பதாகவும் சேலம் மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ஏவி ராஜு அவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். இந்த விவகாரம் அதிமுகவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதை அடுத்து ஏவி ராஜுவை அதிமுகவில் இருந்து நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏவி ராஜு அவர்கள் அளித்த பேட்டியில் என்னை கட்சியிலிருந்து நீக்கியது செல்லாது என்றும் எடப்பாடி கட்சியை நடத்த தெரியாமல் நடத்தி கொண்டு இருக்கிறார். கூவத்தூரில் காசு கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர் தானே இவருக்கு எப்படி கட்சி விதிகள் தெரியும்? கட்சியிலிருந்து நீக்கும் முன்பு நோட்டீஸ் தர வேண்டும் என்ற அடிப்படை விதி கூட எடப்பாடிக்கு தெரியவில்லை என்றும் கட்சியின் சட்ட திட்டங்கள் கூட தெரியாமல் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருப்பது வேதனைக்குரியது. அதே போல நீ ஒரு சாதாரண எம்எல்ஏ, நீ கோவத்தூரில் எல்லாம் கூத்து அடித்தாய் என்று தெரியும். அதிமுக எம்எல்ஏ வெங்கடாச்சலம் என்ன கூத்து அடித்தார், என்ன செய்தார் என்றும் அங்கே நடிகைகளுடன் என்ன செய்தார் என்றெல்லாம் தெரியும் என்றும் நடிகையும் வேண்டும் என்று வெங்கடாச்சலம் கேட்டுக்கொண்டு அந்த பிரபல நடிகையை அவர் கேட்டார் என்றும் அவர்தான் வேண்டும் என்று அடம் பிடித்தார். நான் கோவத்தூரில் இவரை பார்க்க போனேன், அங்கே என்ன எல்லாம் நடக்கிறது என்று பார்க்க போனேன். அப்புறம் கருணாஸ் அங்கே இருந்தார், அவர்தான் ஏற்பாடு செய்தார் என்றும் பாவம் அந்த பிரபல நடிகைக்கு ஒரு நாளுக்காக 25 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள். எல்லா நடிகையும் ஏற்பாடு செய்தது கருணாஸ் தான் என்றும் எல்லா நடிகையும் இருந்தாங்க, அவர் கேட்டதை பூர்த்தி செய்தார்கள். யார் என்ன வேண்டும் என்று கேட்டார்களோ அதனை கொடுத்தார்கள். கணக்கு வழக்கு எல்லாம் இல்லை. இதற்கெல்லாம் காசு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் அதிமுக எம்எல்ஏ வெங்கடாச்சலம் குடிக்க மாட்டார், ஆனால் பெண்கள் விஷயத்தில் வீக். சின்ன வயசான அந்த நடிகை தான் வேண்டும் என்று அதிமுக எம்எல்ஏ வெங்கடாச்சலம் மடம் பிடித்ததாகவும் இதற்கு நான் ஆதாரம் காட்ட முடியாது, ஆனால் இதெல்லாம் நடந்தது என்றும் ஒரு பெண்கிட்ட போனதற்கு எப்படி ஆதாரம் காட்ட முடியும்? பல எம்எல்ஏக்கள் எங்களால் இது மட்டும்தான் செய்ய முடியும் என்றும் வேறு வழியில்லை ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறினார்கள். யாருக்கெல்லாம் எது தேவையோ அதையெல்லாம் தீர்த்து கொண்டார்கள். அங்கே செல்லூராஜு ஆடியதை பார்த்து இருப்பீர்கள், சி.வி. சண்முகம் டான்ஸ் ஆடியதை பார்த்து இருப்பீர்கள். இதற்கெல்லாம் ஏற்பாடு செய்தது எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் பணம் செலவு செய்தது அவர்தான் பணம் கொடுத்து எம்எல்ஏக்களுக்கு ஆதரவு வேண்டுமே, அதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி செய்தார் என்றும் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை தற்போது கூறியுள்ளார். அதே போல ஜெயலலிதா மறைவுக்கு பின் சசிகலா சார்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்டதை குறிப்பிட்ட ராஜு அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார். ராஜு குறிப்பிட்ட நடிகை தமிழ் சினிமாவில் நீண்ட காலமாக முன்னணி வரிசையில் இருப்பவராகும். இந்த குற்றச்சாட்டு வைரலாகிவிட்ட நிலையில் இதுவரை அந்த குறிப்பிட்ட நடிகை இதுவரை எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. அதே போல எடப்பாடி பழனிசாமி இது குறித்த விசாரணையில் கைது செய்யப்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்களும் எழுந்துள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.